நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். சிந்தனை வந்தனை நான் செய்தேன். யாரை நினைப்பது, யாரை கேட்பது, யாரை நம்புவது, இறைவனே யாரை நம்புவது. ஆண்டவன் இருந்தும் அடிபடும் நான் இன்றி யாரிடம் கேட்பது நியாயம்? தாண்டவமாடும் தீயவர்கள் உன்னை தாழ்த்தியே உயர்ந்திடும் மாயம். துக்கம் எனக்கு, தூக்கம் உனக்கா? சக்கரம் இருந்தும் சகிப்பது எதற்கு? அக்கறையுடன் வருவாய் கணமே, யாரை நம்புவது, இறைவனே யாரை நம்புவது. ஆண்டவன் இருந்தும் அடிபடும் நான் இன்றி யாரிடம் கேட்பது நியாயம்? தாண்டவமாடும் தீயவர்கள் உன்னை தாழ்த்தியே உயர்ந்திடும் மாயம். துக்கம் எனக்கு, தூக்கம் உனக்கா? சக்கரம் இருந்தும் சகிப்பது எதற்கு? அக்கறையுடன் வருவாய் கணமே, யாரை நம்புவது, இறைவனே யாரை நம்புவது. கொலை வெறியாலே ஆடும் மன்னன் இறைவா நீ வர வேண்டும். இதுதான் நேரம், இதுதான் நேரம், உடனே நீ வர வேண்டும். விண்ணவர் எல்லாம் துடித்தார் தொழுதார், முனிவரை எல்லாம் அடித்தான் கம்சன். அக்கிரமம் இங்கே அழித்திட நாங்கள் யாரை நம்புவது, இறைவனே யாரை நம்புவது. இந்த பந்தமும் சொந்தமும் நீ தந்தார், உந்தல் சிந்தனை வந்தனை நான் செய்தேன். யாரை நினைப்பது, யாரை கேட்பது, யாரை நம்புவது. இறைவனே யாரை நம்புவது.
கிருஷ்ணன் பேரை சொன்னால் போதும், குறைகள் இடர்கள் எல்லாம் தீரும். அன்பெனும் தாய்மை வடிவம் அகிலமுனை பாடிடும். கிருஷ்ணாவதாரம் காணும் கோபி நெஞ்சம் மகிழ்ந்திடும். நல்வாழ்க்கை தந்திடும் நாமம் ஒன்றுதான் என்பேன் நிரந்தரம். தரிசனம் தா பிரபு தரிசனம் தா, தரிசனம் தா பிரபு தரிசனம் தா. ராதாநாதனே தரிசனம் தா, என் ஜீவன் அது தரிசனம் தா. ராதா மோகனன் கிருஷ்ணனன்று, ராதா மோகனன் கிருஷ்ணனன்று. ராதேஷாம் 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 ராதேஷாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஹரே ஹரே. அன்புக்குரிய ஆதிசேஷனே, அந்த பார்க்கடலை விட்டு கோகுலம் வந்தது எதற்காக? ஹே பக்தவத்சலா, எளியவனுக்கு தங்களிடம் ஒரு வேண்டுகோள். என்ன? பிரபு, தாங்கள் எங்கும் இருப்பவர். ஒவ்வொரு ஜீவனின் உணர்வுகளும் உங்களுக்கு புரியும். புரிந்தும் கேட்கிறீர்கள். அதுவே என் பாக்கியம். பகவானே, முன்பு தாங்கள் விஷ்ணு அம்சத்துடன் தரணியில் ஸ்ரீராமனின் ரூபத்தில் அவதாரம் எடுத்தீர்களே, அப்போது உங்கள் தம்பியாக லட்சுமணன் ரூபத்தில் நிழல் போல நீங்காமல் இருந்தேன். பிரபு, அந்த பிறவியில் படாத பாடுபட்டேன். மனது புண்ணாகிவிட்டது. எதற்கு? அன்பரே, அப்போது கடுமையாக நடந்து கொண்டேனா? பல சிக்கலான காரியங்களை செய்யும்படி நேர்ந்தது இல்லையா? இல்லை பிரபு, இல்லை. அப்படி இல்லை பிரபு. பணி செய்யவே நான் உருவானவன். கஷ்டங்களை அன்று சுமந்தது மனதை சிறிதும் பாதிக்கவில்லை. அப்படியானால் எதற்காக என்னை பார்க்க வந்தது? பகவானே, உங்கள் தம்பியாக இருந்ததால் மூத்தவராகிய உங்கள் பேச்சை தட்ட முடியாமல் இருந்தேன்.
தம்பி என்ற வரம்பு எனக்கு இருந்ததால் தங்களை பல சிக்கல்களில் இருந்து தடுக்க முடியவில்லை. அன்று மட்டும் நான் அண்ணனாக இருந்தால் பிரபுவுக்கு வனவாசம் இருக்காது, பணத்தில் காலில் செருப்பில்லாமல் நடக்கும் நிலைமையும் இருந்திருக்காது. பிரபு, தாமரை போன்ற தங்கள் பாதம் கல்லிலே நடப்பதைக் கண்டு அப்போது என் நெஞ்சிலே வேதனை என்ற முள் குத்தியது. அப்படி ஒரு கொடுமையான வேளையில் நான் மட்டும் உங்கள் அண்ணனாக இருந்தால் சத்தியமாக என் பிரபு, என் மாதா சீதா மரவுரி பூண்டு 14 வருடங்கள் வனவாசம் போகும் நிலைமை கண்டு 14 லோகங்களையும் நான் சுட்டெரித்திருப்பேன். ஆகையால் பிரபு, பணிவுமிக்க என் பிரார்த்தனை, இந்த முறை தாங்கள் அவதாரம் எடுக்கும் போது அன்று தம்பியாக இருந்த என்னை தமது அண்ணனாக பிறக்க வையுங்கள். மனது ஆசைப்பட்டது சொல்லிவிட்டேன். தம்பியாக சேவை செய்தேன், அண்ணனாகவும் செய்வேன். என்னை மாதா தேவகியின் 7வது கர்ப்பத்தில் குழந்தையாக்கி விடுங்கள். அப்படியே நடக்கட்டும்.